ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புது அப்டேட் வந்து சம்மர் ஃபன்னு ஒன்று வந்திருக்கு. இதில் நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம பேக் பேக்கில் இந்த ஸ்கின் கேஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரோ ஒருத்தர் ரேண்டம் ஒரு 1v1 போய் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம அவன்கிட்ட என்னை ஜெயிக்க விட்டேன்னா அவனுக்கு நான் ஸ்கின் கேஸ் தரேன்ற மாதிரி சொல்ல போகிறோம். அவன் நோன்னு தான் சொல்லணும். ஓகேன்னு சொல்லிட்டான்னா சாரின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு நொறுக்கிடணும். இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். நோன்னு சொல்லுவானா எஸ்ன்னு சொல்லுவானான்னு பார்க்கலாம். லெவல் 123 கைஸ், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செம்ம லேக் ஆகுது. டேய் தம்பி, சோழி முடிஞ்சது. வாடா, அவனுக்கு தெரிஞ்சு தரான்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ரவுண்டு. நோ சொல்லிட்டான், வேற லெவல் நோ சொல்லிட்டான். எதிர்பார்த்த மாதிரி நோ சொல்லிட்டாங்க. இது வந்து இல்லைடா, யாருன்னே தெரியாதுடா. கைஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இவன் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோ மாதிரி இருக்கான். அவன் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன, நான் தான் வந்து அவனோட ப்ரோன்னு நான் நிரூபிக்க போகிறேன். இனிமேல் டெக்னிக் ஒர்க் ஆகாது கைஸ். அடுத்து ஆர்பிஜி தான் நம்ம ஃபிஸ்ட். இது கைஸ் வேறு லெவலில் கொஞ்சம் நல்லா தான் ஆடுறான். நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஸ்ட்டுக்கு பதில் இந்த இடத்துல சைத்து வச்சுக்கிட்டா சர்ரு சர்ருன்னு மேலே ஏறிடலாம். தெரியல, அவ்வளோதான். கைஸ் இது மட்டும் கொஞ்சம் லாக்டின்னா ஆடி ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் மாஸ் ஆயிரும் கைஸ். கைஸ் இவனும் ஆர்பிஜி எடுத்துட்டான். பயபுல பெரிய ப்ரோன்னு நினைப்பு. டே டே, நான் நினச்சோட நல்லா ஆடுறான்டா. கஷ்டம்டா, நினச்சதை விட நல்லாவே ஆடனா ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு செகண்ட் பயந்துட்டேன். கொஞ்சம் டஃப்பு, செம்ம டஃப்பாக கொடுக்குறான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டஃப்பாக இருக்கு. வா இருங்க, நான் வந்து லோட் அவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வித்தியாசமான லோட் அவுட். கேவலமாக இருக்கா? இதுதான் டேக். This is the end.
ப்ரா 33 ஸ்ட்ரீக்கு வாய்ஸ் ஒரு நிமிஷம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இருக்கட்டும், இருக்க வச்சு கண்ணு முன்னாடி ஸ்கின் கேஸ் வேறு லெவல். ப்ளீஸ் நல்லதா. டிகி ஆக்ஸ். ஐயோ ஓ நோ ஐய மொக்க ஸ்கின்னுடா. எதுக்கு கிடைச்சிருக்கு? பேட்டில் ஆக்ஸுக்கு. இங்கே பாருடா. சே நல்லதாக கிடைக்கும்னு பார்த்தேன். கடைசியில் டுபா கூட ஒன்று தந்து விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் பாருங்க கைஸ், நல்லா இருக்குல்ல? டா அவன் சும்மா விட மாட்டேன்டா. இருங்க வச்சு பார்க்கலாம். ஹாய், இது பார்த்தீங்களா? இதுதான் ஆக்ஸ். மந்திரம் போடுறாங்க. டே சரி, மந்திரமாடா போடுற நீ. ஏதாவது சீக்ரெட்டா அனிமேஷன் ஸ்கின் இருக்கான்னு பார்க்குறேன். எதுவும் இல்லை. இன்னும் நம்மகிட்டே இப்போதைக்கு வேற லெவல்ல லோடு விட்டுது. டே உன்னால என்ன பார்க்கவே முடியாது. எப்படிடா பார்க்குற? பார்த்தா போச்சு கைஸ். இப்போ என்னன்னா என்கிட்ட மெட்கிட் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இதில் நம்ம சீக்கிரம் அனிமேஷன் இருக்கிற வெப்பன்ஸ்க்கெல்லாம் அனிமேஷன் பார்த்துக்கலாம். எதுக்காச்சும் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். கட்டானா ஒன்று இருக்கு கைஸ், வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க. டும் 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 டும். ஐயோ வரட்டுல நிற்க வச்சு கட்டுறேன். சிங். டக்குன்னு வாடா. ஒன்றும் இல்லைடா, இந்த சீக்ரெட் அனிமேஷன் ஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நான் சும்மா ஐயோ வந்துச்சு. அவ்வளோதாங்க. பாருங்க, எல்லாத்தையும் போட்டு வெட்டி சச்சுக்கு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இன்னொரு 1v1 போய் டே ஸ்ட்ரீக்கு போச்சுரா. 10 கீ கொடுத்து 10 கீ இருறா. எப்படா நான் ஜாயின் பண்ண முடியும்? நம்ம ஒரு ரேண்டமாக ஒருத்தவங்க கூட போய் நூபாக இருக்கணும் ப்ளீஸ். வாய்ப்பில்லை ராஜா. ப்ளீஸ் பேட்டில் ஆக்ஸ் ஒன்லி. இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. பேட்டில் ஆக்ஸ் ஒன்லின்னு எங்கேயாச்சும் எவனாச்சும் சொல்லி பார்த்துருக்கீங்களா? நான் தான் அதுக்கு முதல் ஆள். பேட்டில் ஆக்ஸ் ஒன்லி. டே 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 கைஸ், நைஃப் வச்சுருக்கான். சரிடா பார்த்துக்கலாம்டா. நீங்கள் நம்மளோட பாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அன்லாக் பண்ணியிருப்பேன். எது இவனை தான் தலைவர் என்ன இருந்தான். யாரும் மொபைலில் யாரும் இவ்வளோ நல்ல மொபைல் ஆடு நான் பார்த்ததே இல்லை. ஐயோ அறுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மொபைலில் பையா, நீ ஆட்டோ எம்ஏ நைஃபில் அவ்வளோ சூப்பராக ஆடுறான். என்னையே ஒரு வாட்டி கொண்டிருப்பான். டே கொண்டுட்டான்டா நைஃபில். நைஃபில் எப்படா ஆட்டோ? நைஃபில் பேக் ஸ்டார்ட் பண்ணுறான்டா. பேக் ஸ்டார்ட் பண்ணால் இது ஏன் அதுவும் பின்னாடி அவனுக்கு பின்னாடி நம்மளே என்னன்னா அது இவன் என்ன துரத்திட்டே வரான். கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இவனை என்ன பண்ணலாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி வருவான், அப்படி குத்திடலாம். வருவானா அப்படி குத்தி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி டக்குன்னு ஷார்ட்கட் அடித்து குத்திடுறான் முதுகில். அதை நம்ம தடுத்துடலாம் ஈஸியாக. பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயிட் பண்ணி பொறுமையாக சம்பவம் செய்யலான்ற மாதிரி பார்க்குறான். அதுக்கு விடக்கூடாது. டக்குன்னு ஜம்ப் பேடு போட்டு அப்படி எடுத்து ஒரு நிமிஷம் லாக்
அப்டேட் பண்ணலாமா? அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும்னு இப்போவே தெரிஞ்சால் கெஸ் பண்ணுங்க. பேக் ஸ்டாப். யாரா இவன்? இப்போ பார்த்தீங்கன்னா பேட்லாக்ஸ் எடுத்துடலாமான்னு தோணுது. ஆனால் நான் பேட்லாக்ஸில் நைஃப் அளவுலாம் ஆட மாட்டேன், சும்மா ஆடுவேன் அவ்வளோதான். ஏன் கைஸ் மொபைல் பிளேயர்ல என்னோட நல்ல நைஃப் ஆடுறான். நைஃப் பேக் ஸ்டாப் பண்றாடா. இப்போ என்னையே தோக்கடிச்சிட்டான்டா. பின்னாடி போடா. இந்த மேட்சில் தோத்தான்னு நான் அவ்வளோதான், ரேஜ் குயிட் லீவ் பண்ண போகிறேன். என்ன சாபம் மாதிரி ஓடுறான்? எல்லை யார்ல இவன்? என் கூட ஆடி இருக்கா தெரியாம அன்னியன் கொடுத்துட்டேன்டா. இவன் யாரை பார்த்தாலும் என் கூட ஆடி இருக்கான்னு ஒன்று சொல்லுவான் பாருங்க, அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும். லெவலும் அப்படியே சொல்லுவாராம், அது அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்புறம் தான் தெரியும் என்ன ஸ்க்ரீனை பார்த்து தான் சொல்கிறான். என்னென்ன உருட்டுவான் தெரியுமா? நான் ஆடுற கிட்டத்தட்ட எல்லாருமே சார் கூட ஆடி இருக்காராம், சார் தோக்கடிச்சிருக்காராம். அது எல்லாமே அவனுக்கு தெரியுமா? இது வேற கதையா சொல்லிட்டு இருக்கான். சோப்பா கைஸ், இப்போ நம்ம ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி லோட் அவுட், அது அன்னாயிங் லோட் அவுட். லோட் அவுட்டு ரீலோட் பண்ணிக்கலாம். லோட் அவுட்ன்ற மாதிரி ஒரு பே டு வின் பிளேயருக்கு எனிமியாக ஆடி பார்த்துருக்கானா? நான் பே டு வின்லாம் இல்லைடா, எல்லாம் கிரைண்டிங் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பண்ணதெல்லாம் என்ன வச்சு அது ஸ்கின் கேஸ் மட்டும். ஸ்கின் கேஸ் எடுத்து கொடுத்தது. ஐயோ காய்ஸ், வேற வழி தெரியல. கேம் ஓவர். ஜி அதுக்குள்ளயா நீங்க நினைக்கலாம், அதுக்குள்ளதான் ஜி கேம் ஓவர். கேம் ஓவர், கண்டிப்பா நமக்கு கேம் ஓவர் தான். இந்த ஃபிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயுமே ஃபிஸ்ட்டில் டார்க் மேட்டர் இருந்து நான் பார்த்ததே இல்லை. நம்ம எந்த வெப்பனில் டார்க் மேட்டர் எடுக்கலாம், அது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் டார்க் மேட்டர்லாம் எதுக்குமே இல்லை. கோல்டு இருக்கிறதே ஒரே ஒரு வெப்பனுக்கு, அதுதான் அது கோல்டு. டார்க்கா? வெறும் டார்க்டா அது. ஆமாடா, வெறும் டார்க் தான். டார்க்னா ஃபுல் பிளாக்கா இருக்குங்க, அதுவா? ஆமா. அடப்பா, பிளாக் இல்ல, गाइस வெறும் பிளாக் இல்ல. அது ஒரு லெஜெண்டரி गाइस. ஆனா மெத்திக்கல்ல இருக்கு. இந்த டார்க் மேட்டர் गाइस இப்போ அடுத்து டாக்ஸிக்கா போவோம். இப்போ நான் அசால்ட் ரைஃபிள மட்டும் இவன் அடிச்சு முடிச்சிட்டேன்னா ஃபுல் டாக்ஸிக். பார்த்தீங்கன்னா சாரு நைஃப்பில் ப்ரோன்னு நினச்சிட்டு இருக்காருப்பான். என்கிட்ட இருக்கிறது என்னது? அது செத்து தான் பார்ப்போமே. செத்துடலாம் கைஸ், இது செத்துடலாம். அப்படியே ஒரு 100 மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இப்படி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு நம்ம பேட்டில் ஆக்டர் முடிச்சிடலாம். சார் ஈமோட்டு போட்டான்னா நான் வேலையை கட்டிடுவேன். டேகர்ஸ் பேட்டில் ஆக்ஸை வச்சு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு லோடோட்டிங் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்கன்னு நான் விட்டுக்கிறேன்.
வெட்டு இல்லை, ஆனால் எனக்கு தெரியும். வாவ், சாரி. இந்த லோடாட்ட நானே லாஸ்ட் வீடியோலேயே வச்சுருப்பேன். இந்த லோடாட்டில் இந்த பஸ் ரைஃபிள் இருந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அசால்ட் ரைஃபிள் இருக்கட்டுமே அப்படின்னு தோணுச்சு, அதான் வச்சேன். இப்போ இவன் ஈமோட் பண்ணுறான். ரீமேட்ச் கொடுக்கலாம், ரீமேட்ச். யார் கூட? டே சப்பையாக இருக்கான்டா. காய்ஸ் போனால் போகுதுன்னு நான் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் 2 ஹெட்ஷாட் போட்டிருக்கலாம், கன்ஃபார்ம் பார்த்து தான் தெரிஞ்சிடும். நான் இந்த எவனாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஃபுல் ஆர்பிஜி எடுத்து ஸ்பேம் பண்ணி முடிக்க போகிறேன். அவ்வளோ எதுக்கு தேவையில்லாத வேலை. நான் வந்து கன்ஃபார்ம் சொல்கிறேன், நைஃப் ஒன்லி இந்த மேட்ச். இனிமேல் ஆர்பிஜி ஸ்பேம் பண்ணாட்டி நான் நைஃப் ஒன்லி வச்சு முடிச்சு கேட்குறேன். ஆர்பிஜி இருந்தால் இந்த மேப்பு வேலை செய்யாது. ப்ளீஸ் வேறு லெவல்ரா. இல்லை கிராஸ் போ ஸ்னைப்பர் மாதிரி வச்சுருந்தா நம்ம மூளை வேலை செய்யாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா வார்ஹாண்டில் எனக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். நைஃப் டே இருடா, முடிச்சுட்டு வரேன்டா. நீ வா, நான் கொல்லக்கூடாது. டே இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? காய்ஸ் அடுத்து வந்து இவன் வீடியோக்கு தான், இவனுக்கு தான் அடுத்த வீடியோ. எனக்கு ஒன்று பயமாக இருக்குது, ஸ்ட்ரீக்கு இருக்குமா இல்லை எங்கேயாச்சும் போயிடுமா அப்படின்னு ஒரே ஒரு டவுட். அது மட்டும் கிளியராக. இப்போ ஸ்ட்ரீக்கு போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணேன்? அவ்வளோதான், என் தம்பி காண்டாயிடுவான். கஷ்டப்பட்டு உட்காந்து கிரைண்ட் பண்ணுறேன்னா வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கிரைண்ட் பண்ணியிருப்பான். 1/2 மணி நேரமா? அது நான் கொஞ்சம் யாருன்னே தெரியாதவங்க வச்சு 1 மணி நேரமா உட்காந்து பண்ணுறேன். எப்போ நேற்று தானே? இல்லை இன்னைக்கு. டே அது 1 மணி நேரம் இல்லைடா, 1/2 மணி நேரம் கூட ஆகலடா. நேற்று இது எப்படியெல்லாம் சரி. இப்போ வந்துடா, இப்போ இவனை வச்சு அடிக்கிற அடியில் வருவான். இந்த அடியில் ஏன்டா அப்படி பண்ற? டேய் எனக்கு ஒரு சார்முடா. நம்ம சீ எதை பார்த்து சொல்லுவோம்? ஐயோ அந்த சார் முடிச்சிருச்சா? அந்த சாருமே போ கிடச்சிருச்சு. ஐயோ என்கிட்ட நிறையா வெப்பன்ஸ் இருக்கு. அதான் எனக்கு அந்த 9 பாக்ஸ் வச்சிருந்தல, 9 பாக்ஸையும் திறந்துட்டேன். 9 சார்மா? சரி ரிவால்வருக்கு ஒரு இது ரேப் வச்சிருப்பேன். गाइस என்ன இவன் என்ன லோட் அவுட் வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரிவால்வருக்கு நீ ரேப் வச்சிருப்பல गाइस. இப்போ இவன் ரிவால்வருக்கு ஒரு ரேப் வச்சிருப்பலடா. எது நியானா மித்திகலா? மித்திகலா பீல ஆரம்பிக்குமே. POPSICLE அப்படினு பாப்சிக்கல் ஃப்ளேர். அது வந்து எனக்கு ஹேண்டுக்கு கிடைச்சிருச்சு. அது பெஸ்டா இல்ல சோமின் ப்ளூ கலர்ல ஒன்று இருப்பேன், அது பெஸ்டா? ரெண்டுமே மிஸ்கே. ஏய் சாமே இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இதில் இருக்கிறது என்ன எடுக்கலாம், ஃபால்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஒர்க் ஆகாது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியலன்னு நான் சொல்லவே இல்லையே. ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்திருக்கேன். லைஃப்க்கு இது கிடைச்சிருக்கு வேற லெவல்.
இது பலூனு ஃபினிஷர். பலூன்ல பறக்க விட்டு தொங்க விட்டுருவேன். செம்ம ரேர்டா. எனக்கு அது பிரேசம் இருக்கு. வேற லெவல் ஃபினிஷர். சுனாமி. ஏய் சைத்துக்கு சுனாமிடா. போடு வேற இவன் நான் வந்து சைத்துக்கு சுனாமி. गाइस இவன் வேற எதுவும் வெப்பன் யூஸ் பண்ணாட்டி நான் கண்டிப்பாக வெறும் இந்த வெப்பன் அதாவது பேட்டல் ஆக்ஸும் வச்சு மட்டும் முடிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ ஃப்ரீசர் எடுக்கணும்னு நினச்சி வேற எடுக்கிறேன். गाइस உனக்கு வந்து நான் நிறைய டேமேஜ் பண்ணிட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஓரளவு டேமேஜ். எல்லாரும் கால்ல என்ன போட்டுப்பாங்க? அது ஷூ. ஷூ. செப்பல் மாதிரி இது செப்பல் மாதிரி ஒரு சார்ம் இருக்குல்ல. ஆமா. அது எனக்கு கிடைச்சிருக்குடா. டேய் என்கிட்ட இருக்குடா. அழுவாங்க இதுக்கு எடுத்தாலும் அழுவுறாங்க. கிட்ட இதியா வருதேடா. गाइस நம்ம வந்து பேட்டில் ஆக்ஸ் எடுத்துருக்கோன்றதால ஒரே ஒரு காரணத்தால் சரிடா ஓகேடா. இவன் ஈம்பவுண்டு போட்டானா நான் வெறுப்பாயிருவேன். மத்த கண்ணு சந்தோஷத்தை பார்க்கத்தானே என்ன லெவல் கூட போறதுன்னு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது गाइस. இப்போ நான் வந்து எடுக்க போகிற வெப்பன் ஒரு பக்கா க்ளோஸ் ரேஞ்சு. அவ்வளோதான். ஏன் ஸ்மோக் கிரனேட் எடுத்தேன்னு சொல்ல கூட வேணாம். அது ஏன் எடுத்தேன்னு நான் சொல்லணும்னா அப்படின்னு நான் இழுக்கவே வேணாம். அது யூஸே எடுத்தோடனே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு மூபு கடைசியாக டாக்ஸிக்காக முடிச்சிருக்கோம். யார் தப்பாக நினச்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பிடிச்சது. கேம்ப் ஸ்னைப்பர்லாம் கிடைக்குன்னு ஒரு கனவோடு இருந்தேன். டிகேஎக்ஸை கொடுத்து விட்டாங்க. ஹைப்பர் ஸ்னைப்பர். அடுத்தது ஈமௌண்ட்டை வாங்கலாமான்னு சொல்லுவேன். டேக் டீல் இருக்குது. ரிப்பல்சர் இது எல்லாமே வாங்கணும்னு ஒரு ஆசை. இது ரெண்டில் ஹைப்பர் விட எனக்கு கேம்ப் ஃபயரையும் விட எனக்கு ஈவெண்ட் ஹாரிசான் தான் பிடிக்கும். ஈவெண்ட் ஹாரிசான் இங்கே பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும். அது இந்த ரேப்போட ஹைப்பர் ஸ்னைப்பரோட இந்த கிரேக்கன் ஸ்னைப்பர் என்னது இது புதுசாக வந்திருக்கா? பிக்சல் ஸ்னைப்பர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க வேற லெவல்னு. இது கேம்ப் ஃபயரு சுற்றி விட்றா இதை. ஐயோ ஐ திங்க் க்ளோரியஸ். இது க்ளோரியஸ் நான் பார்த்ததே இல்லை. யாருமே வச்சிருக்க மாட்டாங்க இது க்ளோரியஸ். ஓ गाइस இங்கே பாருங்க பேரட் ஸ்னைப்பர் மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல தெரியுதா? வேற லெவலில் அப்படியே செதுக்கியிருப்பாங்க போலயே. நான் எனக்கு ஒரே ஒரு கோபமாக இருக்காது. இது கிடச்சது தான். சே இது வச்சா நான் இது இது டே இது வேற லெவலில் இருக்கா? இது நன்னு இருந்தா இதுதான் நல்லா இருக்கு. அர்பன் கேமோ என்னோட கம்மியான லெவலுக்குலாம் ஆர்பிஜி தான் சரியா இருக்கு. गाइस நம்மகிட்ட இருக்க எல்லா வெப்பனுக்கும் அந்த ஷோகேஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நம்மகிட்ட இருக்க ஃபேவரட்ஸ்ல எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நான் எடுத்து விட போறேன். அதாவது அதோட இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வெயிட் அ மினிட். ஓ லெவல் மேக்ஸே பண்ணிட்டேன் நான். வெயிட் பண்ணி கான்ட்ராக்ட்ஸில் டோட்டல் லெவல் கூட நானும் புதுசு எடுத்துட்டேன். பஸ் நான் நைஃப் மாஸ்டரே பண்ணிட்டேனா? என்னது இந்த இடத்துல மொத்தம் ஓ லெவல் 99 வரைக்கும் தான் இருக்குது. நான் நைஃப்பில் வந்து 99 முடிச்சிட்டேன். எதுவுமே வேறு எதுவுமே 99 போகவே இல்லை. 99 வேறு எதுவும் போகல. வேற லெவல். ஆமாடா லெவலப் பண்ணுறா. இதில் இந்த க்ரூஸ் ரிவால்வர் நல்லா இருக்கு.
அப்போ எனக்கு போன்கில் தான் பிடிக்கும். பேசிக்கலி எனக்கு ரிவால்வரில் எனக்கு ஸ்கின் வாங்கணும்னு ஆசை இல்லை. கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ என்ன டாப்பிக்கில் போடலான்னு. அடுத்த அப்டேட் இதில் வந்து எல்லாமே முடிஞ்சுது. ரிகவர் கண்ணை மூடி ரிகவர் கொடுக்குறோம். 10 கீ போச்சு. எல்லா வீடியோ முடிச்சுட்டு கட் பண்ணலாம். கைஸ் அடுத்த வீடியோ என்னவா இருக்க போது நான் சொல்லிடுறேன். இந்த அப்டேட் வந்து இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்? இன்னும் 10 நாள் இருக்கும். தாராளமாக 10 நாள் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நான் யோசிச்சு வச்சிட்டேன். இவனுக்கு வந்து இவனுக்கு ஸ்கின் கேஸ் எடுத்துட்டு ஸ்கின் கேஸ் அன்பாக்சிங் மட்டும் போடுறேன் கைஸ். இவனுக்கு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அவனுக்கு அன்பாக்சிங் ஷார்ட்ஸாக போடலாமா வீடியோவாக போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. பாய் கைஸ், see you on the next video.